ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தரையில் வச்சுருக்க முருங்கை மரத்தில் நிறைய பிஞ்சு போட்டிருக்குங்க. நீட்டமாக இருக்குது பிஞ்சு. என்னடா கவர் போட்டு கட்டி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? மாடு தொல்லை தாங்க முடியலைங்க. ஒரு 3 காயை பிடிச்சி இழுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஸோ கவர் போட்டு கட்டி வச்சா யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே காய் நிறையா இருக்குதுன்னு ஷேர் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். மாடியில் எல்லா புள்ளங்காவுக்கும் கவர் கட்டி வச்சுருக்கேன். இல்லைன்னா பழைய தாக்குறது. முன்னாடி பூசணிக்காவுக்கும் அப்படி தான் ஃபுல்லாக கவர் கட்டி வச்சுருந்தேன். எனக்கு ஏதோ டைம் சரியில்லை போலங்க. கவர் தேடி தேடி என்னால் முடியலைங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. வேறு வழி இல்லை. சரி எப்படியோ ஒன்று, அது நம்மளே ஆர்கானிக்காக விளைவிச்சு அறுவடை பண்ணி சாப்பிட்றப்போ அப்படி ஒரு சந்தோஷம். இங்கே பாருங்களேன், இந்த 3 காயை உடச்சி சாப்பிட்டுட்டு அந்த கொஞ்சோண்டு விட்டுட்டு போயிருக்குங்க மாடு. இப்படி தாங்க பண்ணுறாங்க. சென்னையில் உள்ள மாடெல்லாம் ரொம்ப வெறி பிடிச்சி போயிருக்குங்க. யார் வீட்டில் எதை உடச்சி சாப்பிட்லான்னு ஏன்னு தெரில. வளர்க்குறவங்க சரியாக அதுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்காங்களா என்னன்னு தெரில. பப்பாளியை இப்படி தான் உடச்சி சாப்பிட்டு இப்போ தான் 3வது வாட்டி தளர்த்து வருதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.